இயேசு பெருமானின் திருப்பெயரால் உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த வகுப்பில் நம்ம ஆரம்பத்திற்கு இறைவேண்டலுடன் உறுதிமொழி எடுத்து நம்ம இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை நின்னது அருள் புகழை இயம்பிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீர் பொருத்தல் வேண்டும். நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. கோபம் கொள்ள மாட்டேன். இச்சையோடு பார்க்க மாட்டேன். ஆணையிட மாட்டேன். பழி வாங்க மாட்டேன். பகைவரிடமும் அன்பு செலுத்துவேன். மனிதர் புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன். செல்வம் சேர்க்க மாட்டேன். பிறரை குற்றவாளி என தீர்க்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவேன். இறை வாக்கின்படியே வாழ்வேன். நாம் எப்பவுமே இந்த எடுத்துக்கொண்ட இந்த உறுதிமொழியின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா இயேசு பெருமானை நம்ம பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வை நம்ம வாழ முடியும். அதாவது விண்ணரசின் வாழ்வை நம்ம இந்த உலகத்திலேயே வாழ முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த உறுதிமொழியை தொடர்ந்து நம்ம எடுக்கணும். எல்லா குழுவையிலையும் நம்ம இந்த உறுதிமொழியை நம்ம எடுக்கணும். இந்த உள்ளத்தில் ஆழமாக பதிச்சுக்கணும். தொடர்ந்து அந்த உறுதிமொழியின்படி நம்மளுடைய வாழ்வியலை நம்ம மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யணும். சரி, இந்த வகுப்பு நம்ம தொடர்ந்து போன வகுப்பு என்ன நம்ம எடுத்துல வேதவியல் நம்ம எடுத்தோம். வேதத்தை நம்ம எப்படி பார்க்கறது, எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு என்ன புதிய ஏற்பாடு என்ன, அது எப்படி அது வகுக்கப்பட்டிருக்குது, எந்த காலத்தில் அதை பிரிக்கப்பட்டது, அது குறித்து எல்லா காரியங்களையும் நம்ம போன வகுப்பில் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை முழுசாக கற்றுற முடியுமா, பைபிள் முழுசாக கற்றுற முடியுமா அப்படின்னு பார்த்தா கற்றுக்கொள்வது ரொம்ப சிரமம். நம்முடைய ஆயுசு நாட்களே பத்தாது. இது அதில் இருக்கிற ஒருத்தர் கூட எவ்வளோ படித்த அறிஞர்களாக இருந்தாலும் அந்த வேதத்தை முழுமையாய் கற்றவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள்னு யாருமே இருக்க முடியாது. எல்லாம் ஒரு பகுதியாக படிச்சிருப்பாங்க. முழுமையாக படித்ததுன்றது யாருமே இருக்க முடியாது. வாழ்நாள் முழுசுக்கும் படித்தாலும் படித்து தீர முடியாது. ஏன்னா அது அவ்வளோ விஷயங்கள். ஆனால் நம்ம சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். வேதவியலுங்கிற இந்த வகுப்பில் நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா எதுக்கு, எப்படி பார்க்க நம்மளுடைய இதுவரைக்கும் இருந்த கண்ணோட்டம் வேறு டைமில், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வேறையா இருக்குது. அது நம்ம எப்படி புரிந்து படிப்பது, எப்படி விளங்கி கொள்வது அப்படிங்கிறத பற்றிய தான் இந்த வேதவியல்ங்கிற இந்த வகுப்பு நம்ம இந்த எடுக்கணும். இப்போ இந்த வேத ஆகமம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். வேத ஆகமம். ஆகமம்னா என்னது? வேதம் ஆகமம் அப்படின்னா பிரிச்சா என்னது? ஆகமம்னா சட்டம்னு அர்த்தம். சட்ட நூல். இந்த இது என்னது? வேத சட்ட நூல் அப்படிங்கிற பொருள் தான் இதில் வருது. சட்ட நூலுங்கிறது. அப்போ சட்டம்னா என்னது? நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி நடந்துக்கணும், இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் நம்மளுக்கு இந்த வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். வேதம், வேதாந்தம்ங்கிற சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதாந்தம்ன்ற சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வேதம் பிளஸ் அந்தம் வேதாந்தம் அப்படின்னு வருது. அந்தம்னா என்னது? முடிவுன்னு அர்த்தம். முடிவுன்னு அர்த்தம். அந்தம்னா ஆதி, அந்தம்னா ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். அப்போ வேதாந்தம்னா என்னது? அந்த வேதத்தின் முடிவுன்னு அர்த்தம். என்ன வேதத்தின் முடிவு? வேதம்னா என்னது? பலி நிறைந்தது. கடவுளிடத்துல நம்ம வேண்டுதல் செய்யும் போது, நன்றி செலுத்தும் போது, கடவுளை நாம் இது பண்ணும்போது, அந்த இயேசு பெருமானுக்கு முன்னாடி காலங்களில் எப்படியெல்லாம் பலி செலுத்தணும், எதையெல்லாம் பலி செலுத்தணும் அப்படிங்கிற பலி நிறைந்த பகுதி எது? வேதம். பலி நிறைந்த பகுதி. பலி எப்படி செலுத்தணும், எதை செலுத்தணும், எப்போ செலுத்தணும், யார் செலுத்தணும்,
செலுத்தப்பட்ட பலியின் உணவை நம்ம எப்படி உண்ணணும் அப்படிங்கிற எல்லா சட்டதிட்டங்களும் அடங்கிய நூல் வேதம். பலி நிறைந்த நூல் வேதம். வேதாந்தம்னா என்னது? பலி நிறைவேறிய நூல். அப்ப வேதம்னா என்னது? பழைய ஏற்பாடு நம்ம குறிக்குது. பழைய ஏற்பாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? பலி நிறைந்த பகுதிகள். வேதாந்தம் அப்படின்னா புதிய ஏற்பாடு. அந்த பலிகள் எல்லாம் நிறைவேறிச்சு. யார் நிறைவேற்றினது? இயேசு பெருமானால் அந்த பலி நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் வேதாந்தம் அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு இந்த பைபிள்ல என்ன ரெண்டு பகுதி இருக்கு. என்ன பகுதி இருக்கு? வேதம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு பகுதி என்ன இருக்கு? வேதாந்தம்னு ஒரு பகுதி. நாம எந்த பகுதியை சார்ந்தவர்கள்? வேதாந்த பகுதியை சார்ந்தவர்கள். வேதாகமம்னு நம்ம பொது பெயரிடுறோம். பரிசுத்த வேதாகமம்னு பொது பெயரிடுறோம். அந்த பொது பெயருக்கு என்ன பேரு? சட்ட நூல்னு பேரு. ஆகமம்னா சட்டம்னு. அப்போ அந்த சட்ட நூல்னா நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி நடந்துக்கணும், இப்படியான வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அந்த சட்டம். அந்த சட்டத்தை மீறினா என்ன ஆகும்? தண்டனை நம்மளுக்கு உண்டு. அதுக்காக தான் அந்த வேதாகமம்ங்கிற அந்த சொல் பயன்படும். ஆனா வேதம் பிளஸ் அந்தம், வேதாந்தம்னா அந்த பலி நிறைவேறிய நூல் அப்படிங்கிறது பொருட்படும். ஓகேவா? அப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், நம்ம வேதம்ன்ற பகுதியை சேர்ந்தவர்களா வேதாந்த பகுதியை சேர்ந்தவர்களா அப்படின்னா நம்ம எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? வேதாந்த பகுதியை. இயேசு பெருமானுடைய பலியை நாம் என்ன செய்யறோம்? நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள். ஆமா தானே? அப்ப நம்ம அதுல உறுதியா இருக்கணும். அந்த பகுதி நம்மளுக்கு ஏற்ற பகுதி. அதுலதான் நம்மளுக்கு விடுதலை, அதுலதான் நம்மளுக்கு மீட்பு, அதுலதான் ரட்சிப்பு. வழங்குதா உங்களுக்கு? சோ பைபிள்ல ஒரு பகுதி வேதம், இன்னொரு பகுதி வேதாந்தம். இதுல இந்த வேதாந்தத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? இயேசு பெருமானுடைய பலி இருக்கு. அவர் கடவுளா வந்தாரு அப்படிங்கிற செய்தி அதுல தான் இருக்கு. அவர் நமக்காக பலியானாருங்கிற செய்தி அதுல தான் இருக்கு. அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற செய்தி அதுல தான் இருக்கு. அதை விசுவாசித்தால் நமக்கு விடுதலை, ஆன்ம விடுதலை அப்படிங்கிற செய்தி அதுல இருக்கு. ஸோ இந்த பகுதி தான் என்ன பகுதி? வேதாந்தம்னு சொல்லணும். இப்போ தெளிவாயிடுச்சா? இப்போ வேதத்தில் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இது. சரியா? இயேசு பெருமான் வாழ்ந்த காலத்தில் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பேர்? நம்மளுக்கெல்லாம் என்ன பேர் பொதுவாக கொடு? இயேசு பெருமானை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கிற பேர் என்ன? யாரு? கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் பொது பெயரா இருக்கு உலக அளவில் நம்மளுக்கு. ஆனா இயேசு பெருமான் அந்த பேரை நம்மளுக்கு கொடுத்தாரா? கிறிஸ்தவ நீ அப்படின்னு நம்மளுக்கு பேர் கொடுத்தாரா? அல்லது இயேசு பெருமானிய சீடர்கள் நமக்கு அந்த பெயரை கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்படியான செய்தி. ஆமா தானே? அப்ப இயேசு பெருமான் என்ன பேர் கொடுத்தாரு நமக்கு? அந்த பேர் தமிழ்ல நமக்கு எப்படி உட்கார்ந்துருக்கு? இயேசு பெருமான் என்ன சொல்றாரு? எனக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீர்கள். இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம், சாட்சிகளா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பின்னாடி நாட்கள் எழுதுவோம் அவர்கள் சாட்சிகளா இருந்தார்கள். அப்ப எல்லா இடங்கள்லயும் அவர் நம்மள சாட்சின்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க பதிலா நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம், சாட்சிகளா இருந்தோம், சாட்சிகளா இருக்கிறோம் என்று அவங்க என்ன செய்யறாங்க? அறிக்கையிடுறாங்க. ஆமா தானே? அப்ப சாட்சி யாருக்கு சாட்சி? இயேசு பெருமானுக்கு சாட்சி. இன்னைக்கு நிறைய சாட்சி விட்னஸ் சொல்லி நிறைய பிரிவுகள் நமக்கு இருக்கு. அந்த பிரிவுகள் வேற நிறைய பிரிவு சாட்சி, இதுக்கு சாட்சி, அதுக்கு சாட்சி, யெகோவா சாட்சி எல்லாம் கூட இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு இயேசு பெருமான் நம்மளுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சி சொல்லுங்கள், எல்லாவற்றையும் போய் சொல்லுங்கள். அப்ப அவருக்கு நாம சாட்சி. சாட்சிங்கிற சொல்லு சமஸ்கிருத சொல்லு. சாட்சிங்கிற சொல்லு என்ன சொல்லு? சமஸ்கிருத. சான்று அப்படிங்கிறது தமிழ் சொல்லு. சான்றுனா அந்த சாட்சின்னு. அப்ப அது ஒரு நபரை குறிக்கிற சொல்லா வரும்போது சான்று அப்படிங்கிறது ஒரு நபரை குறிக்கும் போது அது என்னவா மாறுது? சான்றோன்.
சான்றுள்ளவன் சான்றோன் அப்படிங்கிற பேர்ல வருது. இத திருக்குறள்ல திருவள்ளுவர் இந்த பேரை பதிவு சான்று, சான்றோம், சான்றாண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே அதிகாரமே எழுதப்படும். அதுக்கு முன்னாடி இந்த சொல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. சங்கம் மருவிய காலத்துல ஏற்பட்ட சொல்லு. அப்போ நம்மலாம் யாரு? இயேசு பெருமானுக்கு சான்றுள்ளவன், சாட்சி கொடுக்கிறவன், சான்று பகருகிறவன், இயேசு பெருமானுக்கு சான்றாய் நிற்கக்கூடியவர்கள் நம்ம தானே. அந்த சாட்சி, அந்த சான்று தான் நம்மளுக்கு இந்த பைபிள்ல, நம்மளுக்கு அந்த வேதாந்த பகுதியில் நம்மளுக்கு தெளிவாக எது வரைக்கும் சான்றாய் இருந்தார்கள் சீடர்கள் எல்லாம்? ரத்த சாட்சி மரணம் வரைக்கும் சான்றாய் நின்றார்கள். அதான் ரொம்ப முக்கியமான பகுதி. அவங்க வெறும் சான்றா வெறும் அப்படி சொல்லிட்டு போயிடல. எது வரைக்கும் இருந்தாங்க? பல கொடுமைகள், பல துன்பங்கள் அனுபவித்து அவர்கள் மரணம் பரியந்தம் தங்களை சான்றுகளாய் அவங்க இருந்தாங்க. அவங்க சில ஒழுக்க முறைகளை அவங்க கடைபிடிச்சாங்க. அவங்களுக்குள்ள சில நல்ல அது வரைக்கும் இல்லாத சில நிறைய பண்புகள் பரிசுத்தாவின் மூலமா அவர்கள் பெற்ற அந்த பண்புகள் இருந்தது. யாரு? அந்த சீடர்கள், அவருடைய சீடர்கள் தானே வந்துருமா? அது வரைக்கும் இல்லாத ஒரு பண்பு அவங்களுக்குலாம் எப்படி வரும்? அப்போ இயேசு பெருமான் சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவின் பலத்தினால அவங்க அதை என்ன செய்யறாங்க? அதை பின்பற்றுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு வேலைதான். அப்போ நம்மளுக்கு என்ன பேர்? நம்மளுக்கு சான்றோன் அப்படிங்கிறது. சரியா? இது நம்ம ரொம்ப அடிப்படையாக புரிஞ்சு. சான்று பகர்பவன் சான்றோன். இயேசு பெருமான் நம்மளுக்கு கொடுத்த பேர் அது. என்னது? சான்றோன். யாருக்கு சான்று? இயேசு பெருமானுக்கு சான்றார். சரியாப்பா? இந்த பைபிள்ல 3 சமயங்கள், வழிபாடுகள், 3 வழிபாடுகள். இஸ்ரவேலர்களின் வழிபாடு. அவங்க 12 கோத்திரமா அவங்க இருக்கும்போது எப்படி இருக்கு? அவங்க 12 சிறைப்பட்டு போல எல்லாம் 12 கோத்திரங்களும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? கல் தூண் நட்டு வழிபடுற வழக்கம். பலியிட்டு கல் தூண் நட்டு வழக்கம். எங்கெங்க? பெத்தேல், மிஸ்பா, அப்புறம் சீகேம், கில்கால், சீனாய், அதுக்கப்புறம் கடைசியில தான் எபினேசர். இந்த 6 இடங்கள்ல அவங்க என்ன பண்றாங்க? கல் தூண் நட்டு பலியிட்டு கடவுளை வழிபட்டாங்க. இந்த வழிபாடு, இந்த கல் தூண் வழிபாடு என்ன வழிபாடு? இஸ்ரவேலர்களின் வழிபாடு. அதுக்கப்புறம் சிறைப்பட்டு போறாங்க. 10 கோத்திரத்தார் ஒரு பகுதி. அசிரிய ராஜா வந்து அவங்க 10 கோத்திரத்தார பிடிச்சிட்டு போறாங்க. மீதி 2.5 கோத்திரத்தார இன்னொரு பாபிலோனிய அரசு பிரிச்சு, அதுல யூதா கோத்திரமும் போயிடும், பாதி லேவி கோத்திரம். அப்படி போகும்போது இவங்களுடைய நிலையில, யூதர்களுடைய நிலையில அவங்க தேவாலயத்தை கட்டி ஆலய வழிபாடு தொடங்குறாங்க. அந்த இஸ்ரவேல் வழிபாடு இருந்ததுல, அந்த இஸ்ரவேல் வழிபாடுடைய வளர்ச்சி என்னவா மாறுது? யூதர்களிடையே தேவாலய வழிபாடு. இதுலயும் பலி இருந்தது, அதுலயும் பலி. கல் தூண் நட்டு பலியிட்டு கடவுளை வணங்கினார்கள். இவர்கள் தேவாலயம் கட்டி யூத வழிபாடு, அவர்களும் என்ன செஞ்சாங்க? பலியிட்டு கடவுளை வணங்கினாங்க. அதற்கப்புறம் தான் வேதாந்த நிலை, இயேசு பெருமானுடைய காலம் வந்து புதிய ஏற்பாடு வருது. அது என்ன? கிறிஸ்தவ சமயமாய் வளருது. இதுல பலி இல்லை. நான் சொல்றது விளங்குதா? 3 வழிபாடுகள், 3 சமயம் இது உள்ள இருக்கு. இஸ்ரவேல் வழிபாடு, யூத வழிபாடு, கிறிஸ்தவ சமயம். நான் சொல்றது அது வழிபாடு. இஸ்ரவேல் வழிபாடுன்னு தான் சொல்லணும், யூத வழிபாடுன்னு தான் சொல்லணும். அது என்னவா இல்ல, சமயமா வளரல. சமயமா வளர்ந்தால மதம்ன்ற நிலைக்கு வளரல, வெறும் வர்ஷிப்ன்ற நிலையில தான் இருக்கு. ஆனா நம்ம யூத மதம்னு இப்ப நம்ம சொல்லுவோம். ஆனா பேச்சு போக்கில் தான் சொல்றோமே தவிர அதற்கு மதம்ன்ற அந்தஸ்து அது பெறல. இஸ்ரவேல் வழிபாடு, யூத வழிபாடு, கிறிஸ்தவ சமயம், இது 3 அடங்கினது தான் இந்த பைபிள். நான் சொல்றது வழங்குதா உங்களுக்கு? கல்தூன் வழிபாடு ஒன்று, ஆலய வழிபாடு ஒன்று, இன்னொன்று பலி இல்லாத எல்லா ஜப ஆலயங்களில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஒருமித்து கூடி எல்லாரும்
கடவுளை என்ன செஞ்சாங்க? பலி இல்லாமல். அதாங்க ரொம்ப முக்கியம். நான் சொல்றது விளங்குதா? எல்லாரும் வீடுகளில் அப்பம் விட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாம் ஒருமித்த நிலையில இருந்தாங்க. இது ஒரு சமயம், அது ஒரு ரெண்டு வழிபாடு. இது எல்லாம் மூன்று அடங்குனது தான் இந்த பைபிள். அப்ப நம்ம படிக்கும் போது எப்படி படிக்கணும்? எல்லாம் ஒரே நிலையில, எல்லா வார்த்தைகளும் ஆதி முதல் அந்த கடைசி வெளிப்படுத்தின வரைக்கும் எல்லாம் ஒன்றா இருக்கு. நம்ம எந்த வசனத்தினாலும் எப்படியோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சோம்னா நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். நம்ம என்ன செய்ய வேண்டியது வந்துடும்? இடறலுக்கு நிறைய காரணமா, நம்மளுடைய விசுவாசத்தினுடைய இடறல் நிறைய இருக்கும். அதனாலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இப்போ வசனம் ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். வாசிங்க 9, அது 3:9 வாசிங்க. ஆமா ஆமா சொல்லுங்க. யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர்கள் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தார். யார் இல்ல? யூதர் இல்ல. ஆனா தங்களை என்னன்னு சொல்லிக்கிறாங்க? யூதர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். யாரா? சாத்தானுடைய கூட்டம்னு சொல்லுது. இன்னைக்கு நம்மளுக்கு பெரும்பாலும் நம்ம யாரெல்லாம் நம்ம எப்படி சொல்றோம் தெரியுமா? நம்மள யாருன்னு சொல்லிக்கிறோம்? ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்கள். அப்படி சொன்னா நம்மள பைபிள் என்ன சொல்லுது? சாத்தானுடைய கூட்டம்னு சொல்லுது. ஒரு தெளிவு வேணும்ல நம்மளுக்கு. அப்ப நீ யாரோ, நீ அவங்களாவே இரு. நீ தமிழனா இருந்தா தமிழனா இரு, அவன் யூதனா இருந்தா அவன் யூதனா இருக்கட்டும். நீ எந்த இனமா இருக்கிறியோ அந்த இனமா இரு. நீ இப்போ இன்னொரு இனத்துல நான் ஒரு வார்த்தை ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது. என்னது? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்கள். அதெல்லாம் தேவையே இல்லை. நீ யாரா இருந்தாலும் இயேசு பெருமான் என்ன செய்வார்? உன்னை நேசிக்கிறவர். ஆமாவா? ஒன்னு நீ என்ன செஞ்சுக்க வேண்டியதில்லை, அவங்களோட போய் ஒட்டிக்கவே வேண்டியதில்லை. வார்த்தைகளை போட்டு எல்லாம் தனித்தனி. இப்போ நீங்க அந்த பழைய ஏற்பாடு வாசித்தீங்கன்னா இஸ்ரவேலே கேள் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா 12 கோத்திரத்தாருக்கும் உரைக்கிறதாவது அப்படி இருக்கும். அப்போ அந்த செய்தி யாருக்கு தான்? அந்த 12 கோத்திரத்தாருக்கும் இஸ்ரவேலர்களுக்குரிய வார்த்தைகளாக தான் இருக்கும். ஆனால் இயேசு பெருமானுடைய வேதாந்த பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா பொதுவானதாக இருக்கும். உலகம் அனைத்தும் இருக்கிற மக்களுக்கு உண்டானதாக இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? அதில் நீங்கள் அதனால நானும் அந்த நிலையில் நான் எப்படி வந்துடுவேன்? நான் அதில் பொருந்தி வந்துடுவேன். நீ போய் அங்கே போய் ஒட்டிக்க வேண்டாம். இதை நம்ம என்ன செய்யணும்? அந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு அந்த தெளிவு நம்மளுக்கு வரணும். நான் சொல்றது விளங்குதா? ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா தம்பி? இயேசு புதிய ஏற்பாடு முழுக்க எப்படிதான், எப்படிப்பட்ட அட்ரஸ் தான் பண்ணியிருப்பாங்க, எப்படிதான் இருக்கும்? அது பொதுவாக உலகம் அனைத்துக்கும் இருக்கிற, உலக மக்கள் அனைவருக்குமான செய்தி தான். நீங்க உலகமெங்கும் போய் சகலரையும் சீஷராக்கி அவர்களுக்கு எப்படி கொடு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன செய்? ஞானஸ்நானம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைமுறை மட்டும் போய் என்ன செய்? எனக்கு சாட்சியா போய் சாட்சி சொல். அப்போ எல்லா வார்த்தைகளும் எதுக்குள்ள எதில் வருது? உலகம் அனைத்துக்கும் பொதுமைப்படுத்தியிருக்கு. ஆனால் நீ பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலே கேள், 12 கோத்திரத்தாருக்கு உரைக்கிறதாவது இந்த கோத்திரத்துக்கு அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கும். அப்போ அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணுன்றதுக்காக நானும் என்ன பண்ணிக்கிறது? ஏன்னா நானும் நான் இஸ்ரவேலின் ஆவிக்குரிய இஸ்ரவேலன் அப்படின்னு எனக்கு போய் ஒட்டிக்கிட்டு ஒட்டாத. ஒன்று பைபிள் சொல்லுது சாத்தான் கூட்டம்னு சொல்லுது. நான் சொல்றது புரியுதாப்பா? பைபிளை படிக்கும் போது இந்த தெளிவு நம்மளுக்கு வரணும். அப்பா கலாத்தியர் அதிகாரமே சொல்லியிருக்காங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். எந்த ஒரு பிரிவும் நம்ம கூட இல்லை. நியாயப்பிரமாணம் உள்ளவனும் நியாயப்பிரமாணம் இல்லாதவன் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் கடவுளுக்கு முன்பு எப்படிதான் சமமானவர்கள். புரியுதா நான் சொல்றது? ஸோ அப்போ இதில் 3 விதமான சமயங்கள் இருக்கு.
என்ன சமயம் இருக்கு? இஸ்ரவேல் வழிபாடு, யூத வழி. இஸ்ரவேலர்கள் அசிரியர்களால் பிடிக்கப்பட்டாங்க. அவர்களோட இந்த யூதர்கள் கலந்துட்டாங்க அப்படின்னு இவங்களை சமாரியர்கள் என்று அழைப்பாங்க. அப்போ அந்த கல்நட்டு வழிபட்ட அவர்களுக்கு சமாரியர்கள் பேரு. தேவாலயம் கட்டி தேவாலய ஆலய வழிபாடு நடத்துகிற யூதர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அவங்க எப்படின்னா அவங்களும் பலியிட்டாங்க. அவங்க தான் ரொம்ப தங்களை எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப நெருக்கம். சமாரியர்கள்லாம் இழிவானவர்கள் அப்படின்னு. இவர்கள் தங்களை கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக காமிச்சிக்க, தங்களை பரிசுத்தமானவர்களாக காமிச்சிக்கிட்டாங்க. அவர்களை இழிவானவர்கள், சமாரியர்கள்லாம் இழிவானவர்கள் அப்படின்ற ஒரு நிலையில அவங்களுடைய பார்வை இருந்தது. அப்புறம் இன்னொரு சமயம் கிறிஸ்தவ சமயம். அது இயேசு பெருமானுடைய காலத்துக்கு பிறகு அவருடைய சீடர்களால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ சமயம். ஓகேவா? அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இயேசு பெருமான் கொடுத்த பேர் என்ன? சாட்சிகள், சான்று, சான்றோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பைபிளே இருக்கிறது தான், பைபிள் இல்லாதது நான் ஒன்றும் சொல்லலை. சரியா? சரி. இன்னொன்று இதில் இருக்கிற முக்கியமான நம்மளுடைய நிலையை புரிந்து கொள்றதுக்கு எப்படி புரிஞ்சு படிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். சரியா? 3 காரியங்கள். ஒன்று ஃபியூச்சரிசம், இனிமேல் நடக்க போவது. இன்னொன்று ப்ரீட்டரிசம், என்னது நடந்து முடிந்து விட்டது. இன்னொன்று ஹிஸ்டாரிசம், என்னது வரலாற்று பார்வையோட காண்பது. எல்லாத்தையும் வரலாற்று பார்வையோட, வரலாற்று பூர்வமாக பார்க்குது. 3 நிலை இருக்கு. ஏதாவது ஒரு எங்கேயாவது நம்மளுக்கு பூமி அதிர்ச்சி இல்லது ஏதாவது ஒரு யுத்தம் கேள்விப்பட்டோம்னா, ஒரு போர் கேள்விப்பட்டோம்னா உடனே இது சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, இது வரப்போகுது, சீக்கிரமா என்ன வரப்போகுது, நாள் வருது, கிட்ட நெருங்குது. இவங்க என்ன பண்றாங்க, போர் செய்திகள்லாம் உடனே ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இந்த போர்லாம் நடக்குது பார், இதெல்லாம் இயேசு பெருமானே சொல்லியிருக்காரு, அவருடைய இதிலே இருக்குப்பார் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கருத்தியல் உள்ளவங்க எப்படி எது நடந்தாலும் இனிமேல் நடக்க போவதை குறித்து அந்த வசனத்தை 2000 வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளோ போர்கள் நடந்திருக்கு, எவ்வளோ வியாதிகள் வந்திருக்கு, எவ்வளோ பஞ்சம் வந்திருக்கா வரலையா? எழுதப்பட்ட 1ஆம் நூற்றாண்டே இந்த பஞ்சங்களும் போர்களும் எல்லாமே நடந்துச்சு, பூமி அதிர்ச்சிகளும் நடந்துச்சு. ஆனாலும் இவங்க இன்னைக்கு நடந்தா கூட இப்போது நடக்கும் போது பாரு, நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி காட்டு ஒப்புமைப்படுத்துவோம். பார்த்துருக்கீங்களா? அது ஃபியூச்சர். அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் உள்ளவர்கள் எதனால அதை போய் இனிமேல் நடக்க பற்றியா கரெக்டாக இருக்கு பற்றியா அவர் சொன்னார், இவர் சொன்னார் பார், அதில் வசனம் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அதை ஒப்புமைப்படுத்தும். இன்னொன்று நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஒருத்தர், ஒரு குரூப், ஒரு கருத்து, தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், எந்த வசனங்களா இருக்கட்டும், இவையெல்லாம் என்னது, இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு சான்றுகள் காட்டும். இன்னொரு பகுதியினர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எப்படிதான் வரலாற்று பூர்வமா அணுவாங்க. நீ எதை சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அவங்க எப்படிதான் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் வரலாற்று கண்ணோட்டத்தை ஆய்வின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நான் சொல்றது விளங்குதா? அப்போ 3 கருத்தியல்கள் இருக்கு, 3 பார்வை இருக்கு. இந்த பைபிளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா 3, ஒன்று இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு பார்ப்பாங்க, இன்னொன்று எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்ப்பாங்க, இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, வரலாற்று பூர்வமாக பார்ப்பாங்க. இல்லை அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்க மாட்டாங்க. நீ அதை அவங்களுக்கு எப்படி தான் சொல்லணும், வரலாற்று ரீதியாக அவங்களுக்கு சொன்னாதான் அவங்க புரிவாங்க. எல்லாத்தையும் வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்வாங்க. அப்படிப்பட்ட கருத்தியல்கள் 3 கருத்தியல் நிறைய இருக்கு, நான் 3 மட்டும் சொல்றேன். சரியா? இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கு. நாம எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கீங்க. நீங்க எது சரி எது தப்புன்னா நான் எந்த இதுக்குள்ளேயே விவாதத்துக்குள்ளேயே நான் போல, இப்படி இருக்குன்றத மட்டும் சொல்றேன். நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நம்மளுக்குன்னு என்ன இருக்கு, சிந்தனை இருக்கா, பகுத்தறிவு இருக்கா, பரிசுத்த ஆவியானவருடைய பலம் தூண்டுதல் இருக்கா? அப்ப நம்ம தெளிவடையும் எது சரியா இருக்கும். அந்த வார்த்தை வருது, நம்ம ஒரு நிகழ்ச்சியை செய்தியை கேட்கிறோம், ஆமா சொல்றது சரிதான் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்ல நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு அதை நம்புறோமா? இல்ல வரலாற்று ரீதியா நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அறிவியல் பூர்வமா வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்து அதை நம்ம புரிந்து கொள்றோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும். நம்ம அப்படிப்பட்ட நபரான்றது நம்மளே சீர்தூக்கிப்போம். சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்யும், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்.
பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்யும், விட்டு விலகுங்கள். அதுதான் நம்மளுக்கு நமக்கு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் மைய கருத்துன்னு இருக்கு. ஆனால் அதை நான் சொன்னேன்னு வைங்க, அது வந்து நிறைய என்ன வருது, கான்ட்ரவர்சி வருது. ஏன்னா புதிய ஏற்பாட்டை விட பழைய ஏற்பாட்டு மேல அதிக நம்பிக்கை உடையவர்கள், அதிக அன்பு செலுத்துறவங்க நிறைய பேருக்கு அது வந்து கஷ்டமா இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த வகுப்பில் அதை தவிர்த்துட்டு புதிய ஏற்பாட்டின் மைய கருத்துக்கள் மட்டும் பார்க்கணும். அப்போ ஏன் இது வந்து பழைய ஏற்பாட்டில் இல்லையாங்கிற கேள்வி வரும்ல, அதுல நீங்களே அதை புரிந்து கொள்ளலாம். நான் சொல்றது விளங்குதா? நான் பழைய ஏற்பாட்டின் மைய கருத்துன்னு நான் போய் ஆழமாய் ஒன்று போய் வளர்க்கணும்னா அது எப்படி இருக்குது, நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து நம்ம வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் இவர் வந்து இது மாதிரி இப்படி பேசுகிறாரு அப்படின்ற ஒரு நிலை வருது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தவிர்த்துட்டு புதிய ஏற்பாட்டின் மைய கருத்து இது நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரிந்திருக்க வேண்டியதா, தெரிந்திருக்க வேண்டாமா? தெரிந்திருக்க வேண்டியது. யூதர்களுடைய வேதம் பழைய ஏற்பாட்டு, கிறிஸ்தவர்களுடைய வேதம் புதிய ஏற்பாடு. அது வேதம், இது வேதாந்தம். நம்ம எந்த இதை நம்ம கையாளுறோம், நம்ம கை கொள்றோம், வேதாந்தத்தை நம்ம கை கொள்றோம். சரியா? அதனால இதனுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிந்திருக்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. நிறைய இருக்கு, அதில் நம்ம ஒரு 15 வரைக்கும் எடுத்துருக்கோம். மைய கருத்துன்னு புதிய ஏற்பாட்டின் மைய கருத்துன்னு எடுத்துனா எவ்வளோ இருக்கும்? நிறைய இருக்கு. நம்ம அதில் சில ஒரு 15 மட்டும் எடுத்துருக்கோம். தெரியுதா? முக்கியமானதான். சரி, புதிய ஏற்பாட்டின் மைய கருத்து என்னன்னா, விண்ணரசும் பரலோக ராஜ்யமும் ஆன்ம விடுதலையும். அடிப்படை என்னது? புதிய ஏற்பாட்டின் மைய கருத்து அடிப்படை, ரொம்ப அடிப்படை. அதான் அடிப்படை. அது எல்லாத்துக்கும் மூலம் என்னது? பரலோக ராஜ்யமும் விண்ணரசும் ஆன்ம விடுதலை. சரி, அப்போ பழைய ஏற்பாட்டில் அது இல்லையா ஒரு கேள்வி வரும்ல. நீங்க அதில் எந்த இடத்துல எப்படி எந்த வசனம் நீங்க வாசித்தாலும் அது இஸ்ரவேலர்களுடைய விடுதலை, தேச விடுதலை. அது மண்ணரசின் விடுதலை. இது என்ன விடுதலை? விண்ணரசின் விடுதலை. அது ஃபுல்லா என்ன, எந்த விடுதலையை நோக்கி பயணிச்சிருக்கோம்? அந்த வார்த்தைங்க, அந்த வசனங்க. அவங்க மண் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்க மண்ணரசின் விடுதலையை நோக்கி எழுதப்பட்ட வார்த்தைகளா இருக்கும் எல்லாமே. நீங்க அவங்க அதை மண்ணரசுக்கு நோக்கி தேற்றப்பட்ட வார்த்தைகளா இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டு வேதாந்த வார்த்தைகள் எல்லாமே விண்ணரசின் வார்த்தை. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு, அது நீடு வாழ்வு. அந்த நீடு வாழ்வுல நீ கடவுளோடு வாழ்வதற்கு உரிய என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை பற்றிய சொல்றது தான் எது? இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மைய கருத்து. சரியா? மையம் அதான் விண்ணரசும் ஆன்ம விடுதலை. ஆன்மா தான் விடுதலை. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, நம்ம அது கூட போகலாம். ஆன்மா தான் விடுதலை அடையணும். இந்த சரீரம் என்ன ஆயிரும்? இந்த சரீரம் போயிடும். 5 பெரும் பூதங்களோடு இந்த சரீரம் என்ன செஞ்சிடும்? எரிச்சா நெருப்போட போயிடும், புதைச்சா மண்ணோட போயிடும், தண்ணியில் தூக்கி போட்டா தண்ணியோட போயிடும். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் என்னுடைய உடல் என்ன செஞ்சிடும்? கலந்துரும். ஆன்மா மட்டும்தான் என்ன செஞ்சது? நிலையில் இருக்கக்கூடிய, நீடு வாழக்கூடிய. ஏன் என் ஆன்மா நீடு வாழக்கூடியது? அது எங்கிருந்து வந்தது? கடவுளின் ஒரு பகுதி. எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், அழியாது. ஏன்? கடவுளின் ஒரு, அவர் வாயிலிருந்து, அவருடைய நாசியிலிருந்து அவர் என்ன சொன்னாரு? ஊதுனாரு. அதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஆன்மா வந்து உயிரையும் ஆன்மாவையும், ஜீவனும் ஆத்மாவையும் பெறுகிறேன், உயிரையும் ஆன்மாவையும் பெறுறேன். அப்போ என்னுடைய ஆன்மா என்ன செய்யாது? அழியாது. ஏன்? அவருடையது. அதனால தான் நான் மகன்கிற உரிமை நான் பெறேன். அவரிடத்திலிருந்து ஒரு பகுதியா நான் வரேன். அதனால எனக்கு அந்த ஆன்மா தான் எனக்கு என்ன செஞ்சிச்சு? பழுதாயிடுச்சு. எங்க பழுதாச்சு என்னுடைய ஆன்மா? அவர்கிட்ட வந்த என்னுடைய ஆன்மா
பழுதாயிடுச்சு. எங்க பழுதாச்சு? ஏதேன் தோட்டத்தில் பழுதாயிடுச்சு. சகச மதம் எனக்குள்ள அந்த ஆன்மாவை ஒட்டி கொண்டுச்சு. இப்ப அதை மீட்கிறதுக்கு தான் யார் வந்தாரு? என் ஆன்மாவை மீட்பதற்கு தான் ஆன்ம மனவாளன் வராரு. ஆன்மாவை மீட்பதற்கு தான் என் ஆத்மாவை மீட்பது ஆத்ம நேசர் வராரு. அவர் என் ஆத்மாவை அவருடைய பலியினால மீட்டுக் கொண்டார். நான் சொல்றது விளங்குதா? அந்த அந்த மீட்பு அந்த அந்த மீட்டு கொண்ட பிறகு நான் என்னுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது? விண்ணரசின் வாழ்வியலா மாறி. சொல்றது விளங்குதா? அடுத்து பேரண்டத்தின் ஒரே கடவுளை சொல்லக்கூடியது எது? புதிய ஏற்பாட்டின் மையம். சரி, அப்போ பழைய ஏற்பாட்டில் பேரண்டத்தின் ஒரே கடவுளை சொல்லியா அப்படின்னா அவங்களுக்கு ஒரே கடவுள் தெரியாது. நான் சொல்றது பேரண்டத்தின் ஒரே கடவுள் யார் தான் சொல்லி கொடுத்தா? இயேசு பெருமான் வந்து தான் சொல்லி கொடுத்தார். எப்படி சொல்லி கொடுத்தாரு? அப்பாங்கிற ஒரு வார்த்தையில, பிதாவே, ஃபாதர் அப்படிங்கிற அந்த ஒரே சொல்லுல உலகம் அனைத்துக்கும் கடவுள் பொதுவானவர் என்பதை என்ன செஞ்சாரு? விளக்கினார். பேரண்டத்தின் ஒரே கடவுள் என்பது எங்கதான் இருக்கு? புதிய ஏற்பாட்டினுடைய மையக்கரு. பழைய ஏற்பாட்டில் என்ன இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்பனா ஒரு கேள்வி வந்துடும். அவங்க எது வரைக்கும் தெரியல. அவங்க சீடர்கள் இயேசு பெருமானோட வாழ்ந்து அவரோட உண்டு உறங்கி அவருடைய பிரசங்கம் போதனைகள் எல்லாம் கேட்ட பிறகு கூட ஒரே கடவுள்னு தெரியல. இஸ்ரவேலர்களுக்கு உரிய மேசியா அவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பேரண்டத்தின் ஒரே கடவுள்னு அவங்களுக்கு தெரியல. அவர்களுக்கு மட்டும்தான் அவங்க ரட்சிப்பு, அவங்க மட்டும்தான் அப்படின்னு பேதுருவுக்கு போய் சொல்றாரு. ஒரு கனா வருது. அந்த கனாவில் ஒரு பெரிய இது ஒரு பெட்ஷீட்டில் நிறைய பறவைகள், நிறைய சாப்பிடக்கூடாத பொருள்கள்லாம் வருது. வந்து இறங்கி அடிச்சு பூசி அப்படின்னு. ஐயோ, நான் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வந்து இதாக தூரப்படுத்தப்பட்டவை, நான் சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப க்ளீனாக, நான் உண்மையாக அந்த கடவுள் சொன்னதை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு கடவுள் படித்ததை நீ எப்படா அசுத்தம்னு சொல்லுவ அப்படின்னு எப்போ சொல்றாரு? இயேசு பெருமான் பலியாகி உயிர்த்தெழுந்து அவர் பரிசுத்தாவியில பொழியப்பட்டு அதற்கு பிறகுதான் இவங்களுக்கு புறஜாதி மத்தியில பரிசுத்தாவியானவர் எப்படி இவங்களுக்கு எப்படி இறங்கினாரோ அதே மாதிரி இறங்கின பிறகு, கண்ணால பார்த்த பிறகு நம்மளுக்கு எப்படி இறங்கினாரோ அதே மாதிரி இவங்களுக்கு இறங்கி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்த பிறகுதான் அந்த பேதுருக்கே புரிஞ்சிச்சு. யாருக்கு? தலைமை சீடர்கள். இப்போ சாதாரண லே மக்களுக்கு எப்படி புரியும்? அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? நான் சொல்றது விளங்குதா? அப்போ இயேசு பெருமானுடைய காலத்துல தான் இயேசு பெருமான் சொல்லி கொடுத்து பரிசுத்தாவியினுடைய பலத்தினால தான் அவங்களாம் என்னன்னு புரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்றோம். அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். ஒரே கடவுள், பேரண்டத்தின் ஒரே கடவுள் என்பதை புரிந்து கொண்டார். நான் சொல்றது விளங்குதா? சரி, அடுத்து அது விண்ணரசின் சட்டத்தை உள்ளடக்கி. விண்ணரசின் சட்டம் என்னது? நம்ம இப்போ உறுதிமொழியா சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம விண்ணரசின் சட்டம். இந்த சட்டத்தின்படி நடந்தோம்னா நம்ம வந்து விண்ணரசின் ஒரு அரசு இருக்கு. அந்த அரசு ஒரு சட்டம் விதிக்கும். அது அது என்ன அரசாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டம் விதிக்கும். அந்த சட்டத்தை அந்த குடிமக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். ஒருவேளை கீழ்ப்படியில அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தனிமைப்படுத்துவோம், சிறைப்படுத்துவோம். தனிமைப்படி வந்து கீழ்ப்படிய மாட்டாரா, தனியாக வரான்னு ஒரு சிறைப்படுத்துவோம், தனிமைப்படுத்துவோம். இல்லை ரொம்ப பெரிய மீறுதல் பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவரை கொலை செய்வாங்க. அவருக்கு இந்த உலகத்தில் இது லாய்க்கிறடா அப்படின்னு கொலை செய்வோம். அப்போ ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை அந்த அரசு வகுக்குது. அந்த சட்டத்தின்படி நடந்தா நான் என்ன செய்வேன்? அந்த அரசுக்குள்ள இருப்பேன். அதானே? அப்போ விண்ணரசின் சட்டம் புரியணும்ல? அப்போ கடவுள் இயேசு பெருமான் உனக்கு ஒரு சட்டம் கொடுத்துருக்கிறார். அந்த சட்டத்துக்குள்ள இருந்தா நீ யாருக்குள்ள இருப்ப? யாரு? அரசின் கீழ் இருப்ப. இயேசு பெருமானுடைய அரசின் சட்டத்தின் கீழே நீ இருப்ப. ஒருவேளை நீ அந்த சட்டத்தை மீறுறன்னா எங்க இருப்ப? இயேசுவுக்கு எதிரான ஆவியின் கீழே நீ போயிருப்ப. அவ்வளவுதான். ரெண்டு அரசு இருக்கு. ஒண்ணு எது? அந்த சிறையில யார் இருப்பா? போட்டு பின்னு பின்னு பெருந்தெடுத்து ஒரு ஆள் இருப்பானா?
போட்டு மெரிப்பான், சாப்பாடு கொடுக்க மாட்டான், அடிப்பான், உன்னுடைய சுதந்திரத்தை எல்லாம் கெடுப்பான். அப்படிதானே சிறையில் அதே நிலைதான் விண்ணரசுக்கும் ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை நீ என்ன செய்ய சரியா அதுதான் நம்ம உறுதிமொழியாக எடுக்கிறோம். இன்னும் நிறைய நம்ம புதிய படிக்கும்போது நிறைய சட்டங்கள் இருக்கு. இதனுடைய சுருக்கம் தான் அது. நம்ம அதை உறுதிமொழியாக எடுக்கிறோம். அதை நம்ம சரியாக பண்ணும்போது நம்ம இயேசு பெருமானுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற குடிமக்களாக இருக்கு. அப்போ எனக்கு அரசன் யாரு? இயேசு பெருமான் விண்ணரசன் அவராக இருப்பார். இல்லை நான் சட்டத்தை மீறுறேன், எனக்கு அவா பெருகி போச்சு, ஆசை பெருகிடுச்சு, அவருடைய சட்டத்திற்கு கீழே இருக்க முடியல, நான் வெளியே இருக்கிறேன்னா இயேசு பெருமானுக்கு எதிரான அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழே நிறுத்தப்படாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சரி, அந்த சட்டம் எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டின் மைய கருத்துல இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து ஆன்மீக பொது உடைமை வாழ்க்கை முறை. என்னது ஆன்மீக பொது உடைமை வாழ்க்கை முறை? ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம். கம்யூனிசம் இருக்கு, தெரியும் நம்மளுக்கு. அந்த கம்யூனிசம் எப்படி வந்தது? வன்முறையான ஒரு துப்பாக்கி முனையில கம்யூனிசம். நீ உனக்குள்ளது நீ சேர்க்கக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு. எதன் அடிப்படையில்? வன்முறையின் அடிப்படையில். துப்பாக்கி முனையில எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறது. முதலாளி தொழிலாளிங்கிற வேறுபாடு கிடையாது, எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்ற சொல்ற அந்த கம்யூனிச கொள்கை. அது நிறைய நாடுகளில் இன்னைக்கு. ஆனால் அது எப்படி இருந்தது? வன்முறையில் ஒரு சட்டத்தினால கடுமையாக்கப்பட்டு அதை பகிர்ந்து அளிக்கிறது. அது கம்யூனிசம். இது என்னது? ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம். பரிசுத்த ஆவியின் பொழிதலினால நானே முன் வந்து இல்லாதவர்களுக்கு என்ன செய்யறேன்? பகிர்ந்து கொடுக்கிற நிலை இருக்கிறன்னா, இல்லாதவர்களுக்கு தங்களுடையது அவர்கள் என்ன செய்யல, தங்களுடையது என்று சொல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக என்ன செஞ்சாங்க? தங்களுடைய ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் என்ன செஞ்சாங்க? பரவலா வச்சாங்க. ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம். பரிசுத்த ஆவியின் பொழிவை பெற்ற பிறகு ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம். இந்த முறை எங்கதான் இருக்கு? உலகத்திலேயே கிறிஸ்தவ முறையில தான் இருக்கு. இயேசு பெருமான் கற்றுத்தந்த முறையில தான் இருக்கு. அது எதில் தான் இருக்கு? புதிய ஏற்பாட்டின் மைய கருத்து. அதெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்குதுன்றது தெரியல. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. சரியா? நம்ம அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். பிற மத இன மக்களோடு இணைந்து வாழக்கூடிய நீ பழைய ஏற்பாடை நீ உள்ள வாங்கினா அடுத்த இனத்தவனை அடுத்த மதத்தவனை நீ என்ன செய்ய வேண்டிய நிலை இருக்கும்? வெறுக்கிற நிலையில தான் இருக்கும். அவனோட அங்க போகாத, அங்க அங்க செய்யாத, அதை சாப்பிடாத அப்படிங்கிற நிலை. புதிய ஏற்பாட்டின் மைய கருத்து என்னது? எல்லாரோட பேரன்போடு இணைந்து வாழுகிற நிலை உருவாகும். யாரையும் வெறுக்கிற நிலை இருக்காது. நான் சொல்றது வளர்ந்த உங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப ஆழமான விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அடுத்தவங்களை பிற மதத்தவர்களை பிற இனத்தவர்களை இழிவா என்கிற அல்லது அவங்களோட கலக்க முடியாத ஒரு நிலை இருந்துச்சுன்னா உன் உள்ளத்துல எதுதான் இருக்கு? பழைய ஏற்பாடு தான் இருக்கு. வேதம் தான் ஒட்டி இருக்கு. வேதாந்தம் இருந்தா எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துற நிலை உருவாகும். சரியா? ரத்த சாட்சி மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய எதுல? புதிய ஏற்பாட்டின் மையம். பழைய ஏற்பாட்டில் என்னது? அடுத்த ஆள கொல்றது, அது ஆசீர்வாதம், அதுக்கு எனக்கு பலன் வேணும், அது கடவுள்கிட்ட கேட்பேன். நான் போற சண்டைக்கு எனக்கு நீ என்ன செய், துணை கொள்ளு. அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் அடுத்தவங்க ரத்தத்தை குடிப்பது அல்லது அவர்களை மேற்கொள்வது. இங்கே எப்படின்னா பழைய ஏற்பாடு தன்னை ரத்த சாட்சி பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கு. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு. அங்க சிம்சோன் மேல கடவுள் பலத்தை இறங்கினாரு. அங்க இருந்தாங்க எத்தனை பேர் என்ன செஞ்சாரு? ஒன்று கொண்டு. எப்தாவின் மேல இறங்கினாரு, அங்க என்ன செஞ்சாரு? நிறைய பேரை அவரு நிர்மூலமா. அந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த நிலை இருக்குது, கடவுளுடைய பலம் இறங்குதோ அங்கெல்லாம் பெரிய அழிவு எதிர்பக்கத்தில் இருக்கும். இங்க அப்படி இல்லை. கடவுள் பரிசுத்தாவியான இறங்குனா தன்னை என்ன செய்வாரு? பலியாக, தியாக பலியாக தன்னை பிறருக்காக ஒப்பு கொடுக்கிற நிலை உருவாயிடும். ஒரு பரிசுத்தாவியை பெற்று இன்னொருத்தரை கொலை செஞ்சாருன்னு நம்ம வேதாந்தத்துல இல்ல. நான் சொல்றது விளங்குதா? பரிசுத்தாவியை பெற்ற ஒருவர்
அதுக்கு முன்னாடி பரிசுத்த கோழியை பெறுவதற்கு முன்னாடி சவுல் என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய ஒரு கடிதம் வாங்கி அனைவரை கொல்றதுக்கு போறாரு. ஆனா அவர் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு, இயேசு பெருமானால் தொடப்பட்ட பிறகு, வேதாந்தத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்னவா மாறினார்? தன்னை பலியாக கொடுக்க ஆரம்பிச்சார். ஆமா தானே? நான் சொல்றது விளங்குதா? அடிப்படை புரியுதா உங்களுக்கு? மைய கருத்து புரியுதா? அடுத்து ஏழை எளிய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். இதுல எப்படி இருக்கும்? பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கும்? ஏழை எளிய மக்கள் யாரு? சபிக்கப்பட்டவர்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏழை எளிய மக்கள் எப்படிதான்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏழை எளிய மக்களா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, வருத்தப்பட தேவையில்லை. நான் கடவுளால் என்ன செஞ்சப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது உள்ளத்தில் இருக்கும் பொருளாசையாகிய விக்கிரகாரம். பழைய ஏற்பாட்டில் சிலை விக்கிரக ஆராதனையை உடைக்கிறது. சிலையை உடைக்கிறது எதுல? பழைய ஏற்பாடு. சிலையை போய் அவங்க அந்த சிலையை வச்சுனா சிலையை போய் படையெடுத்து போய் அந்த சிலையை என்ன செஞ்சுட்டு வந்தாரு? உடைச்சிட்டு வர. அந்த கற்சிலை அல்லது பொன் சிலை அல்லது அந்த ஒரு உருவத்தின் சிலையை வெறுக்கிற நிலை, அதுதான் பழைய ஏற்பாட்டு நிலை. புதிய ஏற்பாட்டு நிலை, வேதாந்த நிலை, உள்ளத்தில் இருக்கும் பொருளாசையாகிய விக்கிரகாரம். நான் சொல்றது விளங்க? உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த விக்கிரகத்தை நீ உடைச்சுதான் ஆகணும், வெட்டி தான் ஆகணும் அப்படின்னு நீ உன்னுடைய கற்பனை இருந்தா முதல்ல எதை வெட்டணும்? என் தலையை தான் வெட்டணும். ஏன்? என் உள்ளத்துல என்ன இருக்கு? பொருளாசையாகி இருக்கிறது. இது ஒழியணும். எனக்குள்ள இருந்து உள்ளத்துல இருக்கிற ஆசை ஒழியணும். அதுதான் அது ரொம்ப அடிப்படை. சரி, இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் அந்த கற்சிலையை தான் என்ன செய்யறோம்? நம்ம வெறுக்கிற நிலை. அதை தான் பழிக்கிறோம், அதை தான் சபிக்கிறோம், அதை தான் நம்ம பேசுறோம். ஆமாவா? ஆனா புதிய ஏற்பாடு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல. உள்ளத்தில் இருக்க பார்ப்பா பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, அதை தூக்கி போடுப்பா. நான் சொல்றது விளங்குதா? இப்போ ஒரு பொருள் இருக்கு, ஒரு சிலை இருக்கு, ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. எழுத்துன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த எழுத்து என்ன? அது உருவமா என்னது? இப்போ சிலை இருக்கு, அந்த சிலை என்ன சொல்லுது? ஒரு ஒரு காரியத்தை அவங்களுக்கு விளக்குது. ஏதோ ஒரு காரியத்தை அவங்களுக்கு விளக்குது, அல்லது அவங்க நேரடியாக அதை பார்க்குறாங்க. இப்போ இந்த எழுத்து நம்ம பார்க்குறோமா? இதுக்கு எழுத்து உருவம்னு பேர். ஆமாம் தானே? எழுத்து உருவம், அது சிலை உருவம், இது எழுத்து உருவம். ஆமாம் தானே? அப்போ அந்த உருவம்ன்றது உருவம்ன்றது தமிழ் சொல். விக்கிரகம் என்றது சமஸ்கிருத சொல். விக்கிரகம்னா சமஸ்கிருத சொல், உருவம் என்பது தமிழ் சொல். சரியா? அப்போ இந்த உருவம் என்பது எங்க இருக்குது? வெளியில கண்ணில் பார்க்குற உருவத்தை அழிக்கிறது தேவையற்றது. நமக்கு பெரும்பாலும் வசனம் எங்க இருக்குது? பெரும்பாலும் வசனங்கள் எங்க இருக்குது? நம்மளுக்கு உள்ளத்துல இருக்கு. அப்ப அந்த உருவம் எங்க உட்கார்ந்துருக்கு? உள்ளத்துல தான் உட்கார்ந்து. சரியா தப்பா? நீ அந்த சிலையை நீ உடைக்கிற அப்படின்னா உன் உள்ளத்துல இருக்கிற அந்த எழுத்து உருவமும் ஒரு சிலை மாதிரி தானே உள்ளத்துல தான் இருக்கு. அப்ப அதுல பிழை இல்லை. எது பிழை? பேராசையாகிய பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, உருவ வழிபாடு, அதுதான் ஆபத்தானது. அதை நீக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த புதிய ஏற்பாட்டின் மையம். நான் சொல்றது நல்லதா? ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இயேசு பெருமானின் ரத்தம் சிந்துதலை அடிப்படையாக கொண்ட மனம் திரும்புதல் ஞானஸ்நானம். இப்போ ஞானஸ்நானம் இருக்குல்ல, இப்போ ஒரு வார்த்தை என்னது? தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் எங்க பிரவேசிக்க முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது வாசனம். இப்போ தண்ணீரினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீரினால் தண்ணீரில் முக்குறது, அதான் பொருள். அதுல அப்புறம் ஆவியினாலும் ரெண்டுத்துல பிறக்காவிட்டால் எங்க போக முடியாது? கடவுளுடைய விண்ணரசுக்குள் போக முடியாது. அதான் வசனம். அப்போ இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் இருக்குல்ல,
இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? மனம் திரும்புதலின் ஞானஸ்நானம் தான் தண்ணீர் ஞானஸ்நானம். நான் இனிமேல் நான் உங்களுக்கு செய்யவே மாட்டேன். தமிழர்களுடைய அந்த பழக்கம் எப்படின்னா, நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன், உனக்கு சத்தியம் பண்ணித்தரேன் அப்படின்னு. இதமே இந்த காரியம் நான் சொன்ன என் வாக்கை மீற மாட்டேன் சத்தியம். யூதர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் முக்கி அந்த நிலையை எடுப்பாங்க. இன்னைக்கும் ஒரு சில கிராமங்களில் போய் துண்டு போட்டு தாண்டுவாங்க. அப்போ அந்த பழக்க முறைகள் வேறையா இருக்கு. அவங்களுடைய பழக்க முறை என்ன முறை? தண்ணியில் முக்கி தான் கொண்ட கொள்கைகளை சொல்வது. சதுசேயர்கள் என்றால் அவங்க அதே மாதிரி முக்குவாங்க, மூக்கி உயிர்த்தெழுதல் இல்லை என்று முக்குவாங்க. பரிசேயர்கள் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அவங்க என்ன கொள்கை? அவங்க கொள்கை உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு பரிசேயர்கள் முக்குவாங்க. தான் கொண்ட கொள்கையை உறுதிமொழி எடுக்கிறது தான் என்னது அவங்களுடைய முறைப்படி தண்ணீரில் முக்குறது. அப்போ அந்த முறைப்படி எழுதப்பட்டது. தண்ணீரினாலும்னா மனம் திரும்புதலின் அடையாளம் தான் தண்ணீர் ஞானம். என்னது? மனம் திரும்பணும். மனம் திரும்புதலின் அடையாளம் தண்ணீர் ஞானம். நான் மனம் திரும்பிட்டேன் அப்படிங்கிறத சரின்னு நான் சொல்றேன்ல, ஒரு உறுதிமுறை அடையாளம் எடுக்கிறது, அதான் தண்ணீர் ஞானம். அப்போ எனக்கு ஒரு மனம் திரும்புதல் அடிப்படை, தண்ணீர் ஞானம் இல்லை. எந்த அடிப்படை? மனம் திரும்புதல் அடிப்படை. அதுக்கு அடையாளம் தண்ணீர் ஞானம். ஓகேவா? நீ அந்த மனம் திரும்பிட்டீங்கன்னா உனக்கு என்ன வந்துடும்? பரிசுத்தாவியானவருடைய பொழிவு வந்து பரிசுத்தாவியான உன்னை ஆட்கொண்டுருவேன். அப்போ மனம் திரும்புதலும் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானமும் ஒன்றாக இருந்தா நீ எங்க போகலாம்? கடவுளின் ராஜ்யத்துக்குள். அதான் அங்க பொருள். நீ வேற இங்க மனம் திரும்பாம நான் தண்ணீர் ஞானஸ்நானம் முக்கிட்டு நான் சபையில் போயிட்டு நான் தைன்னு குதிச்சேன்னா நான் நேராக பரலோக ராஜ்யம் போறேன் அப்படின்னு சொன்னா சரியா தப்பா? அது வெளி வேஷம், அது தவறு. ஏன்னா அங்க கொர்நேலிய வீட்டில் அவர்கள் என்ன பண்ணல? ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை. ஆனா அதற்கு முன்பாகவே பரிசுத்தாவியானவர் அவங்க உள்ளத்தில் அவர்கள் விசுவாசிக்க தொடங்கும் போதே அவர் பேதுரு சொல்லிட்டு இருக்கிறாரு, இயேசு பெருமானை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அவர்கள் உள்ளத்தில் அதை அவர்கள் விசுவாசிக்க தொடங்கும் போதே பரிசுத்தாவியானவர் இருக்கு. அப்போ அவர்களுக்கு என்ன தடை இல்லை? ஞானஸ்நானம் ஒரு தடை இல்லை. மனம் திரும்புதல் தான் முக்கியம். இயேசு பெருமானை விசுவாசிப்பது தான் முக்கியம். அதுக்கப்புறம் பரிசுத்தாவி பொழிந்த பிறகுதான் பேதுரு போய் என்ன செய்யறாரு? தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. நான் சொல்றது விளங்குதா? அடிப்படையை புரிஞ்சுங்க. நான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கிறது முக்கியம் இல்லை. எதுதான் முக்கியம்? மனம் திரும்புதல் தான் முக்கியம். நீ உண்மையான மனம் திரும்புதல் உள்ளானினா உனக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் உன்னை ஆட்கொள்ளும். சரியா? ரைட். அப்போ இயேசு பெருமானின் ரத்தம் சிந்துதலை அடிப்படையாக கொண்ட மனம் திரும்புதல். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க? இயேசு பெருமானை விசுவாசிக்க மாட்டாங்க. அது இயேசு பெருமானை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க நல்ல மக்களாக இருப்பாங்க, நிறைய நன்மைகள் செய்கிறவங்கள. அவங்க எப்படி? இயேசு பெருமானே அவங்களுக்கு தெரியாது. இயேசு தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கலை. அவங்களுக்கு இயேசு பெருமானே தெரியவே தெரியாது. அவங்க கடவுளுடைய ராஜ்யத்தில் வருவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நல்ல மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு இது பண்ணுறவங்க எல்லாம் நல்லா நிறைய செய்கிறவங்க, நல்லா செய்வாங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். கடவுளுடைய ராஜ்யத்துக்குள் போவாங்களா மாட்டாங்க? போவாங்க. எப்படி போவாங்க? அது வழக்கமாக நம்ம இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா போக மாட்டாங்க. தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கலாம் போக மாட்டாங்க. சபைக்கு வரணும்னா போக மாட்டாங்க. அவன் திருவிருந்து பங்கேற்கணும்னா போக மாட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? பரிசுத்தாவியானவருடைய ஆட்கொள்ளுதல் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் இருக்கலாம். அதை நீ வேலி போட முடியாது. நீ அவனுடைய உள்ளத்தை பொறுத்து பரிசுத்தாவியானவர் அவன் என்ன செய்வாரு? ஆட்கொள்வார். அவன் எந்த ஜாதி, எந்த மதம், யார் நம்மளுக்கு அவருக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது விளங்குதா? அவர் அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு உரிமையும் அந்த நிலையை யாருடையது? கடவுளுடையது. நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நான் சொல்றது விளங்குதா? ஒன்றில் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க,
பொது நலத்துக்காக இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ணி மக்களுக்காக போராடுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தங்களை சிறைப்படுத்தி கொள்வாங்க. அவங்க சொல்றாங்க, வாய்க்கரிசி போட்டு கொண்டு தான் நான் என்ன செய்கிறேன், இந்த பணிக்கே வந்தேன், பொது பணிக்கே வந்தேன்றாங்க. வாய்க்கரிசி போட்டு கொண்டு வந்தால் என்ன அர்த்தம்? மரணத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து தான்ப்பா வந்தாங்கிறாங்க. ரத்த சாட்சி மரணத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வந்தவர்கள். பரிசுத்தாவின் பலன் இல்லாம அந்த ஒப்படைக்க என்ன செய்யாது முடியாது. நான் சொல்றது விளங்குதா? அப்ப அது எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டது? இயேசு பெருமானுடைய ரத்தம் சிந்துதலை அடிப்படையாக கொண்டது. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியாரின் ஞானஸ்நானம் பெண்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இதுல என்ன இல்லை, பழைய ஏற்பாட்டுல பெண்களுக்கு அந்த விருத்த சேதனம் இல்லை, ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த விருத்த சேதனம் பண்ணி அவர்கள் மட்டும்தான் அந்த உடன்படிக்கை இயேசு கடவுளோடு ஆதி கடவுளோடு ஆபிரகாமின் உடன்படிக்கையில் பண்ண முடியும். பெண்களுக்கு அதில் உரிமை இல்லை. ஆனால் வேதாந்த காலத்தில் இயேசு பெருமானுடைய காலத்தில் என்ன உண்டு? பெண்களுக்கும் அந்த முழு உரிமை உண்டு. எல்லா உரிமையும் ஆணுக்கு என்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமை யாருக்கு தான் உண்டு? பெண்களுக்கும் உண்டு. ஐந்தறி உயிர்களின் பலி இல்லை. இதில் இயேசு பெருமான் புதிய ஏற்பாட்டின் மைய கருத்தில் என்ன இல்லை? அவங்க வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். எங்கன்னா பெரிய கொழுத்த கன்றை அடித்து உண்டார்கள் இருக்கா? அங்கெல்லாம் கிடையாது. அப்போ என்ன முழுக்க பலி இல்லைங்கிறது தெளிவாரு. அந்த பலி இல்லைங்கிறதுனால அவங்க என்னதான் உணவா இருந்தது? சைவ உணவு, அன்பின் உணவு தான் அங்க பெருசா. பஸ்கா நாள்லயே இயேசு பெருமான் அப்பம் தான் கொடுத்தாரு, திராட்சை ரசம் தான் கொடுத்தாரு. போய் ஒரு நல்ல கொழுத்த கன்றுகளை அடிச்சுவாங்க, நம்ம எல்லாம் பகிர்ந்து உண்டலான்னு சொன்னாரா? இல்லை. அங்கேயே அவர் தொடங்கிட்டார். எங்க அவங்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதை அவர்கள் பின்பற்றி எல்லா நாளும் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவங்களுடைய வாழ்க்கை முறையில எதுதான் அவங்க வச்சிருந்தாங்க? சைவ உணவு, அன்பின் உணவு தான் அவங்க வச்சிருந்தாங்க. சரியா? சரி. அடுத்து காவி உடை. பிரசங்கி எழுங்க, பிரசங்கி 9:6. பிரசங்கி எழுங்க 9:8 வாசிங்க. சரியா காது கேட்கிறோமா? சத்தமா வாசிங்க. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும். சரி, வெள்ளையாயும். அப்போ அந்த வெள்ளைய நம்ம இயேசு பெருமான் முன்னாடி காலத்துல அந்த மக்களுடைய உடை என்னது? சிறப்பு உடை என்னது? வெள்ளை உடை. வெளிப்படுத்தல் 7:14 வாசிங்கம்மா. வெளிப்படுத்தல் 7:14. அதற்கு நான் ஆண்டவனே, அது நோக்கி தெரியவில்லை. அப்பொழுது அவருக்கு மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை இல்லையா? அதுக்கு முன்னாடி வசனம் வெள்ளை ஆடைன்னு இருக்குமே. வெள்ளை, அதான் ரொம்ப முக்கியம். இவர்கள் வெள்ளை அங்கி தரித்திருந்தவர்கள். அப்புறமா அதுக்கப்புறம் விட்டது இருந்து வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். வெள்ளை அங்கி முடித்திருந்தவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இது வேதாந்த நிலை. இயேசு பெருமானுடைய ரத்தத்தை அடிப்படையாக கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வெள்ளை ஆடை, வெள்ளை துணி இருக்கு, அது ஒரு ஆட்டு ரத்தத்தை வச்சிருவோம். அது நல்லா வெள்ளை ஆடையை முக்கிடுவோம், நல்லா முக்கிய. அதுக்கப்புறம் அது துவைப்போம். இந்த பழைய வெள்ளை வருமா? வராது. இந்த ரத்தத்தின் சிவப்பு இருக்குமால? இருக்காது. அப்ப இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை, அந்த நிலைக்கு அந்த நிறத்திற்கு பேர் என்ன? காவி நிறம். இந்த காவி நிறம் தியாகத்திற்கு அடையாளம். இந்த உடை முதல்ல யாருடைய உடை? யாருடைய உடை? இயேசு பெருமான்.
அவருடைய சதையை அடித்து கிழிக்கப்பட்ட பிறகு என்னது முழுக்க மாறிச்சு, ரத்தமா மாறிச்சு. அதை பின்பு தோய்த்த பிறகு அது எதுவா மாறி இருக்கும். இயேசு பெருமானுடைய உடை காவி உடையது. அதை கிழிக்கல யாருமே, பங்கு போட்டாங்க, அவங்க வந்து சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அது முதல் காவி உடை இயேசு பெருமானுடைய தியாக உடை. அதை பின்தொடர்ந்து அவருடைய சீடர்களுடைய நிலையை எதுவாக தான் இருந்திருக்கு, காவி உடையதாக இருக்கு. நான் சொல்றது நடந்தா. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த காவி உடையை எடுக்கல. நம்ம வந்து நம்ம வெள்ளை ஆடையிலேயே நிற்கிறோம். இன்னும் நம்ம தியாகத்துக்குள்ள வரல. அதனால அது எப்படி நிற்குது, வெள்ளையிலேயே நிற்குது. கிறிஸ்தவம்னால வெள்ளையிலே நிற்குது. வெள்ளையத்திலிருந்து தியாக உடைக்கு வந்தாச்சு. இயேசு பெருமான் அந்த நிலைக்கு மாற்றிட்டாரு. ஆனாலும் நம்ம இன்னும் மாறாம எங்க தான் இருக்கோம், இன்னும் வெள்ளையிலே தான் இருக்கோம். கத்தோலிக்க சாட்சியில் ஒரு சில பேர் காவி உடை உடுத்துவோம். காவி உடை தான் நம்ம பூர்வீக உடைய. அதுக்கப்புறம் பின்னாடி நாட்கள் காவி உடையை திருடிட்டாங்க. யார் திருடுனது? இந்த RSS, BJP இவங்கெல்லாம் வந்து திருடிட்டாங்க. அது அவங்ககிட்ட கேளு, அந்த காவி உடை நீங்க உடுத்துறதுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. அவங்களுக்கு பெரிய காரணங்கள் இருக்காது. நம்மளுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன இருக்கு, ஆதாரம், பைபிள்ல ஆதாரபூர்வமா நம்மளுக்கு காவிக்கான என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கு. இல்லை அவங்க சொல்லும் போது காவி உடைக்கு இதுதான் எங்களுக்கு நிலை அப்படின்னு அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பெருமானுடைய காலத்துக்கு முன்பு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நான் சொல்றது விளங்குதா அவங்களுக்கு? அப்போ இயேசு பெருமானுடைய உடை தான் உலகத்திலே முதல் உடை, தியாக உடை, காவி உடை. அதை பின்பற்ற வேண்டியது கிறிஸ்தவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் அதை பின்பற்ற தவறிட்டார்கள். அது யாருடைய நிலையாய் போச்சு, ஐரோப்பிய கலாச்சாரம் உள்ள பூந்துச்சு. அதனால கிறிஸ்தவர்கள் அதை தவிர்த்து விட்டார். நம்ம இன்னும் எங்க தான் இருக்கிறோம், தியாகத்துக்கே போகாம வெள்ளையிலே நிற்கிறோம். நான் சொல்றது விளங்குதா? சரி, அடுத்து மரணத்திற்கு பிறகும் ஆன்மாவிற்கு வாழ்வு உண்டு. புதிய ஏற்பாட்டில் தான் மோட்சம் நரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு தெளிவு நிலை. மரணத்திற்கு பிறகு என் ஆன்மா மோட்சத்திலாவது அல்லது நரகத்திலாவது வாழும் அப்படிங்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு பிறகுதான், இயேசு பெருமான் வந்த பிறகுதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் மோட்சம் நரகம் என்ற கான்செப்ட் இல்லை. அவங்களுக்கு எப்படி அது இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும், தெரியாதுன்னு சொல்லுவீங்க நீங்க? அவர்கள் தாவீது நரகத்தண்டைக்கு அவர்கள் வந்தார்கள் அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து உடலுக்குரிய நிலை தான், ஆசீர்வாதம் தான். அவங்க மரித்த உடலை எடுத்துட்டு போய் அந்த மூத்தவர்களுடைய இடத்துல அடக்கம் பண்ணால் அதுதான் அவங்க பெரிய ஆசீர்வாதமாக நினைச்சாங்க. ஆன்மா ஒன்றுக்கு ஆன்மா போகுன்றதே அவங்களுக்கு தெரியாது. இயேசு பெருமான் வந்து மோட்சம்னா அவங்களுக்கு புரியாதுன்றதுனால ஆபிரகாமின் மடியில் எடுத்து போய் விட்டாங்க அப்படின்னு விளக்குறாரு. அவங்க ஆபிரகாமை எப்படி நினைக்கிறாங்க, பெரிய நிலையில, கடவுளுக்கு ஒத்த நிலையில அவங்க வைக்கிறாங்க. அப்பா அவங்க சொல்றாரு, அப்பா அந்த இறந்து போனவனுடைய ஆன்மாவை தேவதூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாம் மடியில விட்டாங்கப்பா, அதுதான் மோட்சம். இன்னொருத்தனை எடுத்துட்டு போய் பாதாளத்துல போட்டாங்கப்பா அப்படின்னு அந்த மோட்ச நரகத்தை பற்றிய விளக்கத்தை சொல்றது விளங்குதா? அடுத்து ஞானத்திற்குரிய புதிய ஏற்பாடு எதுக்குரியது? ஞானத்திற்குரியது. அப்ப ஞானம் தான், அறிவு தான் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. பழைய ஏற்பாடு அறிவுக்குரியது, புதிய ஏற்பாடு ஞானத்திற்கு. அறிவு தான் என்ன? ஐம்புலன்களினால் அறிவது என்னது? அறிவு. ஆறாவது பரிசுத்த ஆவியை உணர்த்துதலினால் ஆறாவது அறிவின் மூலமாக வருகிறது ஞானம். பரிசுத்தாவியை பெற்ற பிறகு வருகிற முதல் வரம் என்னது? ஞானம். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா முதல் வரம் ஞானம். இப்போ காலங்கள்ல முதல் வரம் தான் வருது. ஆனா நமக்கு என்ன வரணும்? பரிசுத்தாவின் வரம் பெற்ற பிறகு நமக்கு வரக்கூடிய முதல் வரம் என்னதான்? ஞானம். பரிசுத்தாவின் தூண்டு உணர்த்த உணர்தலின் அப்படின்றது. கடவுள் உணர்த்த நம்ம உணர்ந்து கொள்கிற நிலை வந்தா அதான் ஞானம். ஞானம் பெற்றவன் சொல்வதை எழுதி வைக்கிறவன் அறிவுள்ளவன். அறிவுள்ளவன் எழுதி வைப்பதை படிப்பவன் படிப்பாளி. கடவுள் உணர்த்துறாரு, அதை அவன் சரியாக புரிந்து கொள்ளுன்னு சொல்றான். அந்த சொன்னதை கேட்டு அவன் ஞானவான். அதை
பட்டம் வாங்கி மாட்டிக்கொள்ளுகிறவன் யாரு? படிப்பாளி. அப்போ ஞானி வேற, அறிவாளி வேற, படிப்பாளி வேற. நான் சொல்றது விளங்குதா? அப்போ ஞானம் என்பது எங்கெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டது? புதிய ஏற்பாட்டின் மையக்கருத்து. இப்போ சிலந்தி அந்த தூக்குநாங்குருவி கூடு கட்டுதுல, அது மாதிரி மனுஷனால கட்ட முடியுமா? அதுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு சிலந்தி வீடு கட்டுத, அந்த வீடு மாதிரி நம்ம மனுஷனால கட்ட முடியுமா? அதுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அப்ப அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. சாலமோனுக்கு இருந்தது அறிவா ஞானமா? நம்மளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நம்மளுக்கு அறிவு இருக்கு. ஞானம் என்பது ஆறாவது அறிவுக்குரியது. ஞானம் என்பது ஆறாவது அறிவு. எல்லா உயிர்களுக்கும் 5 அறிவு உயிர்கள் இருக்குல்ல, அது அறிவுக்குரியது. சரியா? அதுல நம்ம அது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பாவ மன்னிப்பு உண்டு. எதுல உண்டு? புதிய ஏற்பாட்டுல தான் மன்னிப்பு உண்டு. கிறிஸ்தவர்கள்லாம் நீங்களாம் மன்னிச்சிருவீங்க, ஏதாவது பாவம் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டுருவீங்க அப்படின்னு நம்மளை கிண்டலா பேசுவாங்க. அந்த மன்னிப்பு என்கிற கான்செப்ட் எங்கதான் இருக்கு? புதிய ஏற்பாட்டின் மைய கருத்து. எதுல இல்ல மன்னிப்புங்கிறது? பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பு கிடையாது, தண்டனை தான். இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை, அவ்வளவுதான். அது கண்மூடித்தனமா இருக்கும். சரியா? அடுத்து அகப்பரிசுத்தத்தை வலியுறுத்தக்கூடியது. புறப்பரிசுத்தத்தை வலியுறுத்தக்கூடியது எது? பழைய ஏற்பாடு. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் எல்லாம் ஏற்றி குடிச்சிட்டு எல்லாம் ரெடியாரு அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன பண்றது? அகப்பரிசுத்தத்தை பற்றி அவர் சொல்றாரு, நீங்க பாத்திரங்கள் வெளிப்புறத்தை தேய்த்து கழுவுகிற, சுத்தம் பண்றீங்க, உள்புறம் இருக்குது அழுக்காது. நீங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், உள்ள எலும்பும் அழுக்கும் இருக்குது. நீ முதல்ல எதை சுத்தம் பண்ண? உள்ளத்தை சுத்தம் பண்றா. அகப்பரிசுத்தத்தை வலியுறுத்தக்கூடியது எது? புதிய ஏற்பாட்டின் மைய கருத்து. நிறைய இருக்குப்பா, நான் 15 தான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த இதுல நிறைய இருக்கு, நீங்க அதை படிச்சுங்க. நோட்ஸ் தான் நிறைய இருக்காது. சரி, வேதாகமத்தின் அடையாள குறிகள். கண்ணாடி. வேதாகமத்தை கண்ணாடிக்கு ஒப்புமை பண்றாங்க. அடையாள குறியீடா கண்ணாடியை சொல்றாங்க. இப்போ போட்டோக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம், எப்படி இருப்போம்? கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு. ஆனா உள்ளத்துல நிறைய துக்கங்கள் இருக்கும், வருத்தம் இருக்கும். ஆனா போட்டோக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்போம்? நம்ம கொஞ்சம் அழகுபடுத்தி. ஆனா கண்ணாடி முன்னாடி அப்படி ஒண்ணு நீ நடிக்க முடியுமா? நடிக்கவே முடியாது. கண்ணாடி நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே என்ன செஞ்சிடும். இப்போ வேதமும் எப்படிப்பட்டதுதான்? கண்ண உள்ளத்தில் இருப்பதை என்ன செய்யக்கூடியது? பிரதிபலிக்கக்கூடியது. உன் உள்ளத்தை அப்படியே பிரதிபலிச்சிடும் வேதம். அதனால அதுக்கு அந்த கண்ணாடியே அடையாளக்குறியா வச்சிருக்கேன். அடுத்து விதை. விதை நீ எவ்வளோ நாள் நீ மூடி வச்சிருந்தாலும் விதை என்ன பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். கெட்டும் போகாது, ஒன்றும் செய்யாது, அப்படியே. ஆனால் நீ அது இப்போ அதை விதைச்சின்னா என்ன செஞ்சிடும்? உடனே முளைச்சி புது உயிர் என்ன செஞ்சிடும். அதுக்கு எவ்வளோ நாள் இருந்தாலும் அப்படியே இருக்கும், பத்திரமா. அதுக்கு ஏற்ற அந்த அந்த சூழல் அமைஞ்சிச்சுன்னா, அந்த மண்ணும் தண்ணியும் அதுக்கு பட்டுச்சுன்னா என்ன செஞ்சிடும்? முளைச்சி வரும். அது மாதிரி தான் இந்த நிறைய தடவை வாசனை வாசிச்சுட்டே இருக்கும், ஒன்றும் நம்மளுக்கு அது அப்படியே தான் இருக்கும். ஏதோ ஒரு நாள் அந்த வசனம் நம்மளை என்ன செஞ்சிடும்? முளைக்க ஆரம்பிச்சிடும். உள்ளத்தில் விழுந்து நம்ம முளைக்க ஆரம்பித்து நம்மளை புது மனுஷனாக என்ன செஞ்சிடும்? மாற்றி. அதனால தான் விதைக்கு ஒப்பிட குறியீடாக வச்சுருக்கோம். அடுத்து தண்ணீர். தண்ணீருக்கு அடையாள குறியீடாக வைக்கிறாங்க வேதாகமத்தை. தண்ணீர் எதற்கெல்லாம் பயன்படுது? குடிக்கலாம், தாகத்தை தீர்க்கக்கூடியது, அப்புறம் சுத்தப்படுத்த தூய்மைப்படுத்தக்கூடியது தண்ணீர். வேதம் பரிசுத்த வேதாகமம் நம்மளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்மளுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்குள்ள இருக்கிற அழுக்குகளை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. சரியா? அடுத்து பட்டயம். பட்டயம் என்னது? பெரிய கத்தி. அந்த கத்தி நம்மளுக்கு எதற்கு பயன்படுது? நன்மைகளை பறித்துக் கொள்வதற்கு பயன்படுது.
இளநியை பறிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு கத்தி வேணும். நெல்லை அறுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? நன்மைகளை பறித்துக் கொள்வதற்கு எனக்கு என்ன வேணும்? பட்டயம் வேணும். தீமைகளை வெட்டு சாய்க்க வேண்டிய அந்த செடிங்க இருக்குல்ல, களை செடி இருக்குது, அல்லது வேற ஏதாவது தேவையற்ற கிளைகள் இருக்குது, அதை வெட்டி வீழ்த்த வேண்டியதும் என்னதான்? பட்டயம் பயன்படுது. அப்போ எனக்கு அந்த வேதம் எப்படிப்பட்ட அடையாளக்குறியா இருக்குது? பட்டயமா இருக்கு. அது நன்மைகளை பறிப்பதற்கும் தீமைகளை வெட்டி வீழ்த்துவதற்கும் பயன்படும். ரெண்டாவது இன்னொன்று, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு ஒரு வார்த்தை இருக்கும். இருபுறம்னா கத்தி இப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் தான் இருக்கும். இதுல எப்படின்னா ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும். இருபுறமும் கருக்கு இருக்கும். அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த அரபு தேசங்களில் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாட்டு எலும்பு இருக்கும், பெரிய மாட்டு எலும்பு, தொடை எலும்பு இருக்குன்னா அது உள்ளுக்குள்ள அந்த மூளை இருக்கும் பார்த்தியா, அந்த சத்து இருக்கும். அதை அவங்க எடுக்கும்போது இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, உள்ளே விட்டு அதை ஒரு திருப்பினாங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா அதை உள்ளே ஒட்டாம அது வந்தோடனே அதை அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு அப்படி போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அது உள்ள போய் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க வழிச்சு அப்படியே வெளியே எடுக்கணும். ஸோ இந்த வேதமும் எப்படிப்பட்டதா இருக்குது? இருபுறமும் உள்ளுக்குள்ள தீமைகளை எல்லாம் உள்ள போய் என்ன செஞ்சு சுரண்டி வெளியே இழுத்து போகும். அந்த வெறும் வசனமா வாசிட்டு போவாம அதை அப்படி படித்தா அது எப்படி வரும்? அந்த மாதிரி இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கு. சரி, அடுத்து விளக்கு. விளக்கு என்பது இருளின் பயங்கரத்துக்கு, இருளினுடைய துன்பத்திற்கு பாதுகாக்க நம்மளை எது பயன்படுது? விளக்கு பயன்படுது. அப்படிதான் இந்த பைபிளை அடையாள குறியா வச்சிருக்காங்க, விளக்குக்கு ஒப்புமைப்படுத்தி. சரி, அடுத்து நல் உணவு. அது எப்படி இருக்கு? நல் உணவு. இயேசு பெருமான் சொல்றாரு, அப்பத்தினால் மாத்திரமல்ல, நின்னது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ இது எப்படிதான் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? நல் உணவா நம்ம. சரியாப்பா? அப்போ இந்த அடையாள குறிகள், நம்ம இந்த அடையாள குறிகள்ன்றதுல ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் சில நேரத்தில் தீர்க்க தரிசனமாவோ நம்ம பார்க்குறது, தீர்க்க தரிசனமாவோ அல்லது கனவுலையோ இந்த அடையாள குறியீடுகள் வந்தால் நம்மளுக்கு அது என்னவா இருக்குது? நல்லா பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம பயப்பட வேண்டியது. இந்த அடையாள குறிகள் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு அது என்னது? நல்லதை நம்மளுக்கு வெளிக்காட்டுறதா இருக்கும். சரியா? அதுக்காக நம்ம இது தெரிந்து கொள்றது தப்பு இல்லை. சில நேரத்தில் நம்ம விளக்கு, சில நேரத்தில் நம்மளுக்கு தீர்க்க தரிசனத்திலையோ அல்லது நம்மளுக்கு கனவுலையோ அது விளக்கோ அல்லது இந்த மாதிரி உணவு பரிமாறுற மாதிரியோ அல்லது பட்டயம் தான் நம்ம ஒன்றும் பயப்படுறதுலாம் அவசியம் இல்லை. இந்த பட்டயம்லாம் கூட இதுக்கு தான் உதாரணமாக நம்மளுக்கு இருக்குது. வேதாகமத்திற்கு அடையாள குறியீடுகளாக தான் இருக்குது. சரியா? அதுக்காக பயன்படும். சரி, வேத கலாச்சாரம். இந்த வேத கலாச்சாரம் என்பது எதுக்கு நம்ம வேதத்தில் இருக்குதுல? அந்த கலாச்சாரம் இருக்குல்ல, என்ன கலாச்சாரம்? யூத கலாச்சாரம் தான் முழுக்க இருக்கு. யூத கலாச்சாரம் தான். அதுக்கப்புறம் அதை பின்பற்றி வந்ததுனால, ஐரோப்பியர்கள் பின்பற்றினதுனால ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு போயிட்டு நம்மளாம். கிறிஸ்தவ கலாச்சாரம் நம்மளுக்குள்ள இருக்கான்னா இல்லை, இல்லை, அப்படிதான் இருக்கு. ஆனால் இருக்கா? பைபிள்ல இருக்கா? இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட பின்பற்றுதல் இருக்கா? ஆனால் இல்லை. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது, என்ன வாசிப்போம் தெரியுமா? நிச்சயதார்த்தத்தில் வசனம் வாசிக்கிறது என்ன தெரியுமா வாசிப்போம்? என்ன வாசிப்போம் சொல்லுங்க? ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, லாபான், அப்படியே குதிரையில் அப்படியே பொட்டி பொட்டியாக கூட்டு வந்தது. இந்த மாதிரி வசனங்களை நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். ஏன்? கிறிஸ்தவத்தில் எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணாங்கன்னு பைபிள் இல்லை. அதனால நான் பைபிள் நான் எங்கே போயிடுறேன்? யூத கலாச்சாரத்துக்கு போயிடுறேன். ஆபிரகாமு, எலியேசர், லாபான் அப்படி போயிட்டு ஒட்டகம் யானையில் சீர்வரிசை எடுத்துன்னு வந்ததுக்கு போயிடுறேன். நான் சொல்றது விளங்குதா? கிறிஸ்தவ முறைப்படி நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு, அவங்க பெண்களை குறித்து பெண்ணை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் எதுவும் இல்லை. கிறிஸ்தவ நிலையில யூத கலாச்சாரம் தான். அதுக்கப்புறம் அதை பின்பற்றினவர்கள் ஐரோப்பியர்களாக இருந்ததுனால நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள்னால நம்ம எதை பின்பற்றி போயிடுறோம்? ஐரோப்பிய கலாச்சாரத்தை பின்பற்றி போயிடுறோம். ஆனா கிறிஸ்தவத்துல பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கக்கூடியது எதுதான்? கிறிஸ்தவ கலாச்சாரம், ஆன்மீக பொது உடைமை வாழ்க்கை முறை. அது எங்க இருக்கு? அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கிறோம்.
ஏன்னா நான் சொன்னது வந்து நானா சொன்னதாக இருக்கக்கூடாது, வசனத்தின் அடிப்படையை சொல்கிறேன்னு தெரியணும்னு வசனம் வாசிக்கமா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 46 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்புறம் 4ஆம் அதிகாரம் 31 32 வசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனங்களை தைரியமாய் சொன்னார்கள். அப்புறம் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயினும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லாமல் சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. சரி, ரைட், போதும். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு பாரு. பரிசுத்தாவியினுடைய பொழிவை பெறாங்க, ஒரு மனமா இருக்கிறாங்க. அவங்க தங்களுடையதை என்னன்னு சொல்லல, தங்களுடையது என்று சொல்லல, எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம் யாரால ஏற்படுது? பரிசுத்தாவின் பொழிதலினாலே ஏற்படுகிறது. ஆன்மீக பொது உடைமை. இப்போ அந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்குல்ல, அங்க கம்யூனிசம் இருக்கு. அந்த கம்யூனிசம் எந்த முறையில? வன்முறை முறையில், துப்பாக்கி முனையில. நீ பதுக்குறீன்னா உன்னை சுட்டுருவாங்க. அதுக்கு பயந்து நாம நடத்தி கொடுக்குறோம். தனக்குன்னு பதுக்கி வைக்கல, எல்லாருக்கும் கொடுக்குறோம், சமமா இருக்கு. இங்க அப்படி இல்லை. பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவர்கள் தங்களுடையதை தங்களுடையது என்று சொல்லாமல் எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இப்போ அந்த ஆன்மீக கிறிஸ்தவ கலாச்சாரம் என்பது வேதாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை. நம்ம எந்த கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றுறோம்? யூத கலாச்சாரத்தை பின்பற்றுறோம். அப்படி இல்லைன்னா எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறோம்? ஐரோப்பிய கலாச்சாரத்தை பின்பற்றுறோம். ஆனால் கிறிஸ்தவ கலாச்சாரம் என்பது என்ன? ஆன்மீக பொது உடைமை வாழ்க்கை முறை. சரியா? இது பைபிள்ல இருக்கிறது. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாம நம்ம பின்பற்ற முடியாது. நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்றோம், அதுக்கப்புறம் நம்ம பின்பற்றதுக்கு பரிசுத்தாவியானவர் நம்ம பலம் கொடுக்குறாரு. சரி, அவருடைய ஆன்மீக வாழ்க்கை முறைனா எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை முறை, ஆடம்பர வாழ்க்கை இருக்காது. எளிமையான வாழ்க்கை, அன்பின் உணவும் தியாக உடையும் இருக்கும். ஒரே மனம் உடையவர்களாய் கூடி வாழ்வு, சண்டை சச்சரவு இருக்காது. ஒரே மனமா கூடி வாழ்வோம். அப்படி கூடி வாழ்றவங்க இடத்துல பரிசுத்தாவியானுடைய இல்லைன்னா கூடி வாழ முடியாது. சரியா? கடவுளின் வார்த்தையை துணிவுடன் சொல்பவர்கள், கடவுள் மேல் மிகுந்த நம்பிக்கையும் அறிவுக்கேற்ற பக்தி வைராக்கியம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. கடவுள் மேல் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கும். கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவன் நாத்திகன். கடவுள் மேல் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கணும்? அறிவுக்கேற்ற பக்தி வைராக்கியமா, அறிவு கெட்ட பக்தி வைராக்கியமா இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் என்ன பண்றாங்க? அறிவு கெட்ட பக்தி வைராக்கியம் தான் இருக்கு. பவுல் சொல்றாரு, உங்களுடைய பக்தியை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது அறிவுக்கேற்ற பக்தி வைராக்கியமா இருக்கிறது. நம்மளுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கணும்? அறிவுக்கேற்றதா இருக்கும்.
அதை அடுத்தவன் பார்த்து கற்றுக்கொள்ளணும். அது பிறருக்கு நன்மை உண்டாகணும். அந்த பக்தி வைராக்கியம் பிறருக்கு தீமை வழங்கிக்கணும். சரியா? அப்புறம் தங்களுடையதை தங்களுடைய என்று சொல்லாமல் பொதுநலத்துடன் செயல்படுபவர்கள், ஏழைகளுக்கு உதவுகிறவர்களாகவும் பகிர்ந்து அளிக்கும் இயல்பினராகவும் இருப்பவர்கள், மனித சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கிய சிந்தனை உள்ளது. மனித சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? இருக்கு. என்னன்னா ரேசிசம்னு ஒன்று இருக்கு, காஸ்டிசம்னு ஒன்று இருக்கு. ரேசிசம் சொன்னால் நிறவேறின்னு இருக்கு. இன்னொன்று சாதி ஏற்றத்தாழ்வு. காஸ்டிசம்னா சாதி என்ற ஏற்றத்தாழ்வு. இது ரெண்டுமே பிறப்பின் அடிப்படையில் வரும். பிறக்கும் போதே வரக்கூடிய இந்த பிறக்கும் போதே வரக்கூடியதை அது நம்மளுடைய உரிமையாது. எனக்கு தெரியுமா? அது இந்த நேரத்தில் பிறக்க போகிறேன், இந்த சாதியில் பிறக்கும் போது எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ பிறக்கும் போதே ஒருத்தனுக்கு இந்த முத்திரை குத்துறாங்க அப்படின்னா அதை நான் ஏற்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள யார் இல்லை? இயேசு பெருமான் என் உள்ளத்தில் இல்லை, பரிசுத்தாவே என் உள்ளத்தில் இல்லை. சொல்றது புரியுதா? ஏற்றத்தாழ்வுகளை நான் விரும்புகிறதாகவும் அந்த ஏற்றத்தாழ்வு எனக்கு மகிழ்ச்சி உடையதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்கிட்ட பரிசுத்தாக நான் சொல்றது புரியுதவா? ஆனா அங்க ஏற்றத்தாழ்வு இருக்கா? பழைய ஏற்பாடு நீ அதிகமா நேசிச்சா உனக்கு உள்ள ஏற்றத்தாழ்வு நிச்சயமா இருக்கு. உன் உள்ளத்துல நிச்சயமா அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும், பதிஞ்சிரும். ஏன்னா அவர்கள் தங்களை எப்படிதான் சொல்லுவாங்க? நாங்கள் ராஜரிகாசனை கூட்டம், நாங்கள் எல்லாத்துக்கும் சிறப்புடையவர்கள், நாங்கள் முதல்ல நிற்கிறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனா இயேசு பெருமான் சொல்லிக் கொடுக்குறாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் என்ன பண்றாரு? வெயிலை காயப்படுத்துகிறவர். நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறவர். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க? பூரண சர்க்குணராக இருக்கிறது. அப்படிதானே சொல்லி கொடுக்குறாரு. ஒருத்தர் அவர் நீதி உள்ளவனையும் அநீதி உள்ளவனையும் சமமாக்குறாரு, தீயவனையும் நல்லவனையும் சமமாக்குறாரு. அப்படிப்பட்ட நீதி உள்ளவர். நான் யாரையும் நான் குற்றம் சொல்லவோ அவனை தாழ்ந்து நினைக்கவோ எனக்கு என்ன இல்லை, உரிமை எனக்கு இல்லை. அப்படி நான் ஒருவேளை நினைத்தால் எனக்குள்ள யாரும் இல்லை, பரிசுத்தாவி. நம்ம இதோட இதை நிறுத்துறோம். இந்த நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படையான செய்திகள். இது ஏகப்பட்டது இருக்கு. அவ்வளோத்தையும் நம்மளால சொல்றதுக்கு நம்மளுக்கு நேரமும் இல்லை, சூழலும் இல்லை. இந்த அடிப்படையை நீங்கள் உள்ளத்தில் வச்சு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுடைய தன்னிலையை நீங்கள் என்ன செய்யுங்க? வளர்த்திருக்க முயற்சி செய்யுங்க. சரியா? சரி, நம்ம இதோட இந்த இதை முடியலாம். ஜெபம் பண்ணி நம்ம இதை முடிச்சிடலாம்.